ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். இதோட பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயை ஒரே டைம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் ஒரு 1/4 பங்கு எண்ணெயை இப்போ சேர்த்துடலாம். இப்போ 1 கப் எண்ணெய்னா அதில் ஒரு 1/4 கப் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அடித்து எடுக்க போகிறோம். 15 செகண்ட்ஸ் அடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 1/4 கப் எண்ணெயை சேர்த்துடலாம். இதே மாதிரி இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை 4 தடவையாக சேர்த்து 10 to 15 செகண்ட்ஸ் அடித்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து எல்லா எண்ணெயும் சேர்த்து அடித்து எடுத்தாச்சு. இப்போது 2 டீஸ்பூன் வினிகர் இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது சாண்ட்விச் கூட சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்தோன்னா தான் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ரொம்பவே சிம்பிள். நீங்களும் மயோனைஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.